வணக்கம் தொழில் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து நத்தம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கணவாய்ப்பட்டி கருப்புசாமி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த கோயில் சுதந்திர போராட்ட வரலாறில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியில் இருந்தது. அப்போது நத்தத்தை முத்துலிங்கம நாயக்கர் அப்படிங்கிற சிற்றரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஹெரான் அப்படிங்கிற கர்னல், அதாவது ராபர்ட் கிளைவ் அவனோட தளபதி தான் கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவன். அந்த கர்னல் ஹெரான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, முத்துலிங்கம நாயக்கருக்கு ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறான். அந்த ஓலையில் பார்த்தீங்கன்னா, நான் திண்டுக்கல் மேலே படையெடுத்து வர்றேன், நான் வரும்போது தங்குறதுக்கு நத்தத்தில் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த நத்தத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவனும் ரொம்ப வேண்டா வெறுப்போடு தான் முத்துலிங்கம நாயக்கர் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், நத்தத்திலிருந்து திண்டுக்கலுக்கு அப்படியே தன்னுடைய படை வீரர்களோட கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கொண்ட படையாது அந்த படையோடு அப்படியே வந்திருக்கிறான் திண்டுக்கலுக்கு. வர்ற வழியில் இந்த கணவாய்ப்பட்டி அப்படிங்கிற ஊரில் கொஞ்சம் தங்கியிருக்கிறாங்க களைப்புக்காக. அங்கே இருக்க சிவன் கோயில் ஒன்று இருந்ததான். அப்போது அந்த சிவன் கோயிலில் தங்கியிருக்காங்க ஹெரானும் அவனுடைய படை வீரர்களும், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அவங்க. அப்போது அந்த சிவன் கோயிலை பார்க்குறான். சிவன் கோயில் நல்ல நிறைய நகைகள்லாம் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயில் ரொம்ப வளமாக இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கர்னல் ஹெரான் அந்த கோயிலை கொள்ளையடிக்கணும்னு திட்டம் போட்டு கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அந்த கோவிலுக்கு காவலாளிகளாக கணவாய்ப்பட்டியை சேர்ந்த 3 பேர் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் முத்துக்கருப்பன். இந்த முத்துக்கருப்பனும் இன்னும் 2 காவலாளிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த முத்துக்கருப்பன் இந்த 300 பேரோட வீரமாக சண்டை போட்டு அவங்க அந்த கோவிலை கொள்ளையடிக்கிறத தடுத்திருக்கிறார். அவங்க 300 பேர், இவங்க 3 பேர் எப்படி தாங்குவாங்க? அந்த 3 பேரையும் அங்கேயே வெட்டி கொண்டுட்டாங்க. யாரை? இந்த முத்துக்கருப்பனையும் அங்கே 2 காவலாளிகளையும் அந்த கோயிலே வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ வெட்டி கொண்டு போட்டு நகையெல்லாம் கொள்ளையடிச்சு திண்டுக்கல் போயிட்டு நம்ம திப்பு சுல்தானோட 10 நாளைக்கு மேலே போரிட்டுட்டு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது ஏற்கனவே கணவாய்ப்பட்டி மக்கள் இவங்க முத்துக்கருப்பனை கொண்டு வெறுப்பில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த 300 பேரை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கணவாய்ப்பட்டியில் பார்த்தீங்கன்னா தலைதறிக்க ஓடுனா ஹெரான். அப்படி சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அந்த முத்துக்கருப்பன் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி, வேற யாரும் கிடையாது. அந்த முத்துக்கருப்பனுக்காக கோயில் எடுத்தாங்க அந்த ஊர் மக்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில் அப்படிங்கிறது. ஒரு போர் வீரனுக்காக, சொல்லப்போனால் தன்னுடைய அந்த கோவிலை ஊரை காத்த வீரனுக்காக மக்கள் எடுத்த கோயில் தான் கணவாய்ப்பட்டி கருப்புசாமி கோவில். அந்த தலைதறிக்க ஓன அந்த ஹெரான் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஊருக்கு போயிட்டு அவனுக்கு பதவி போயிடுச்சு, நிறைய துன்பங்கள் வந்தது. அதனால் நம்ம இந்த கோயிலை கொள்ளையடிச்சனாலாம் இப்படியே வந்துருச்சு நினச்சிட்டு 2 குதிரைகளை பரிசு அளிச்சிருக்கான். 2 குதிரைகள் பொம்மை, அதுதான் முன்னாடி இருக்கிறது. அந்த குதிரை சாமி இருக்கு இல்லைங்களா, அது முன்னாடி இருக்கக்கூடிய 2 குதிரைகள் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்குது பாருங்கள், அந்த சல்யூட் அடித்த மாதிரி ஒரு சிலை, அதுதான் ஹெரானுடைய சிலை. இப்படி பல வரலாறுகள் தன்னகத்தை கொண்ட இடம்தான் இந்த கணவாய்ப்பட்டி. கண்டிப்பாக பக்தியோட சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபட்ட மக்கள் நிறைஞ்ச ஊரா இந்த கணவாய்ப்பட்டி திகழுதுன்னா மிக இல்லை.